நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சுக்கிரனின் பார்வையால் சுப யோகத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய யோகம் படைத்த மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 4/2/2024 முதல் 10/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவானும், 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும், 8ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும், அவரோடு சூரிய பகவான் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும், 10ஆம் இடத்திலும் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திலே ராகு பகவானும், லாபஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள். சந்திரனை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 6, 7, 8 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 8ஆம் இடம்னு சொல்கிற பார்த்தா உங்களுக்கு சந்திராசம் ப்ளஸ் வேதை வரும். அது இந்த வாரத்தில் அதாவது இந்த வாரத்தில் வியாழக்கிழமை சாயந்தரத்திலிருந்து வெள்ளி சனிக்கிழமை வர உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் நடக்கிறது. அன்பளே, பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற கணக்குப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு, அதாவது 4/2/2024 திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் 2 மணி வரை நவமி திதியும், அதன் பின்பு தசமி திதியும் வருகிறது. அன்றைய தினம் முழுவதும் மரண யோகம். அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அனுச நட்சத்திரம் வருகிறது. அடுத்தபடியாக திங்கட்கிழமைக்கு, அதாவது 5/2/2024 திங்கட்கிழமைக்கு மதியம் 1 மணி வரை தசமி திதியும், தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதியும், அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது. அன்று சித்தயோகம் கூடிய நாள். அன்று நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை, அதாவது 6/2/2024 செவ்வாய்க்கிழமைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி, அதாவது தேய்பிரை வரக்கூடிய ஏகாதசி திதி 1 மணி வரையும், அதன் பின்பு துவாதசி திதியும் வருகிறது. அன்று மூல நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக புதன்கிழமைக்கு, அதாவது 7/2/2024 புதன்கிழமைக்கு அன்று இப்போ திரியோதசி திதி பகல் 11 மணிக்கு மேலே திரியோதசி திதி ஆரம்பிக்கிறது. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பூரட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அன்று முழு மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சுப யோக பலங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது பொதுவாக தனஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு தனாதிபதி தான் இந்த வாரம் உங்களுக்கு 6, 7, 8 இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார். அப்படி பயணிக்கும் பொழுது 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பணப்பொருளாதாரத்தில் சின்ன சின்ன குழப்பங்களோ அல்லது எதிர்பார்த்த சில விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது மூல நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா யோக பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. அதனால் இந்த வாரத்தில் பணப்பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு விஷயம். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவானுடைய ஆட்சி அவ்வளோ ஒரு பலமாக நிற்கிறது. 10ஆம் இடத்தை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கார். அதனால் சுழலும் எந்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களும், அதாவது பண பொருளாதாரம் அதிகமாக புழங்கக்கூடிய தொழில்களும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள், அதாவது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லக்கூடிய ஊரெல்லாம் அலைஞ்சு வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய அளவுக்கு யோக பலன்கள் உண்டு. அதனால் சிறந்த வாரம் இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு தான். ஏன்னா எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா புத பகவானே சூரியன் பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து உட்கார்ந்துருக்கனால உத்தியோகஸ்தர்களுக்கும் லாப பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் வேலை பொழுது ஜாஸ்தியாக இருக்குது, அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கவங்களுக்கும் இந்த வாரம் ஒரு சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு மேலதிகாரிகள் இருக்காங்களே அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அதிகமாக ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய வேலை சுமைகளை, பணிச்சுமைகளை உங்களுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனால் மிதுனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியான ஒரு சிறந்த நற்பலனை சந்திப்பீர்கள். அடுத்து மாணவ செல்வங்களுக்கு, மாணவர்களே மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கணக்குப்படி இந்த வாரம் புத பகவான் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறாரு.
அதனால் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது மாணவ செல்வங்களுக்கு. பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும். அதிலையும் குறிப்பாக மாணவர்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக இந்த உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா சந்திரபவன் வந்து 6ஆம் இடத்துல அமரும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல உட்கார்றப்ப, அதுவும் வந்து புதபாவோடு சேர்ந்து உட்கார்றப்ப உடலும் மனதும் சிறிது டென்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுங்க. அதாவது தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதலை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் வந்து தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு ப்ரெஷராக ஏற்றிக்காதீங்க. இதெல்லாம் வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில், ஏன்னா சந்திராசிரமமும் வேதையும் வரக்கூடிய காரணத்தினால தான் இந்த வாரத்தில் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்கன்னு சொன்னேன். பெண்களுக்கு அருமையான வாரம், யோகமான வாரம். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குற காரணத்தினால சுப யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படுவதற்கும் பலப்படுவதற்குமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே சுபமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாத்தையும் விட சிறந்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாய்ப்பாக அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுபமான செய்திகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நம்ம சொன்ன மாதிரி ஏகாதசி திதி வரும் காலகட்டங்களில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக பிரதோஷ காலகட்டங்கள், புதன்கிழமைக்கு பிரதோஷம் வருகிறது. அந்த பிரதோஷத்தில் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள், சிறந்த பலனை அடைவீர்கள். அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்திலேயே இந்த மாதத்திலே மிக முக்கியமான நாள்னு சொல்லக்கூடிய அமாவாசை, தை அமாவாசை வருகிறது. அவர்களுடைய இல்லங்களிலே இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்திருக்கிறனால் அவருடைய பலம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும். அதன் மூலமாக உங்கள் வீடு சுபிட்சமடையும். யோகமும் லாபமும் கூடிய இந்த வாரத்தை இனிதே பயன்படுத்தி இறையருளால் சுபமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இனிய வணக்கங்கள்.